கம்பை வச்சுட்டு மறைக்கிட்டு இருக்காங்க ஆதிவாசிகளா. காசு கொடுத்தா தான் விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. நெய் பையா, நெய் பையா இல்லை. ஆனால் இது நைட்டு நேரம் இதெல்லாம் ஆபத்து. இந்த மாதிரி ரூட்லலாம் வர்றது. ராஞ்சிக்கு போகணும், மெயின் ரோடு ஏதாவது இருந்தால் காட்டணும் கூகுள், இல்லைன்னா இப்போ இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும். ஆமாம், ரயில்வே பாலத்துக்கு கீழே எங்கே பாருங்கள், இது கிராமத்தில் உள்ளவங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற பாதைகள். 2:45 ஹோட்டல் நமஸ்தே ஜார்க்கண்ட். தோனியும் அவர்கிட்ட இருக்கிற சூப்பர் பைக்கையும் ஓட்டி பார்க்கணுன்னு இந்த ஹைவேக்கு தான் வரணுங்க. காய்ஸ் வந்தாச்சு, தலை தோனி வீட்டுக்கு. என்னாச்சு, மறைக்கிறானுங்க ரோட்டை. இந்த கிராமத்தில் ரோட்டை மறைச்சி வாங்குவாங்களா? அதுவா கிண்ணா பையா? ஆ ஓகே ஓகே தோஸ். கம்பை வச்சுட்டு மறைக்கிட்டு இருக்காங்க ஆதிவாசிகளா. இங்கே உள்ள இந்த கிராமத்துக்காரங்க கம்பை வச்சு மறைச்சி அதை கொட்டை அடிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு இது ராசிக்காக அவங்க வச்சுக்கிறாங்க போல இருக்கேன். பாய் எதாவது கொடுங்க, 3 வண்டியும் சொல்லி கொடுத்துருங்க. இங்கே வாங்க. காசு கொடுத்தா தான் விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. பாய் பர்ஸில் எங்கே வச்சுருக்கிய? நை 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 பையா, நை பையா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆ எல்லாம் காதில் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மரத்தில் இருக்க பூ தான், அதை புரிக்கி வச்சுருக்காங்க. வச்சுட்டு காசை கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. வேலை வெட்டி இல்லாமல் இதில் வந்து நின்றுக்கிடுவாங்க போல இருக்குது, மறித்து காசு பிடுங்குறதுக்குன்ட்டு. சரி ஓகே, அது அவங்க வாழ்வாதாரம். இதை 10 ரூபா கொடுக்குறதுல தப்பு இல்லை. அவங்க கிராமத்துக்கு ஏதாவது மொத்தமாக தானே வசூல் பண்ணுறாங்க, ஏதாவது கிராமத்துக்குன்னு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்தது நாங்கள் நிற்போமா, வந்துட்டோம்ல. ஒரு கிராமத்தில் எத்தனை பேர் அனுப்பியா? ஒரே ஊர், 2 பக்கம் நிற்காங்க. ஒரு 2 கோஷ்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஊர்லலாம் 2 அணிகள் இருக்குல்ல, எல்லா ஊர்லேயுமே 2 கோஷ்டி இருக்க மாதிரி இந்த ஊர்லேயும் 2 கோஷ்டி இருக்குது. ஊர் டெவலப் ஆகலை, காசை மட்டும் வசூல் பண்ணிகிட்டு இருக்கையா. வித்தியாசமான அனுபவங்கள்லாம் ஜார்க்கண்ட் பக்கத்தில் கிடைக்குதே, பரவாயில்ல. ஆனால் இது நைட்டு நேரம் இதெல்லாம் ஆபத்து. இந்த மாதிரி ரூட்லலாம் வர்றது, பகலில் வர்றதுனால ஓகே. படிப்பாக படிங்க, நல்ல டையெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல அந்த பையன். படித்து பெரிய அளவு வாங்கப்பா, ஊரை டெவலப் பண்ணுங்க, நாட்டை டெவலப் பண்ணுங்க. உண்மையில் இந்த அனுபவம் எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்தியாவோட கிராமங்களுக்குள்ளே போகணுன்னு ஆசை. இது ஆந்திரா கிராமமாக இருந்தால் சரி, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி கிராமங்கன்னா ஓகே, நமக்கு அதுவே ஒரு பெரிய விஷயமா தெரியும். வட மாநிலத்தில் ஜார்க்கண்டு, பீகார், ஒடிசா, இன்னும் சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்களில் உள்ள கிராமங்களில் யாருமே இல்லாத கிராமங்கள்லேயும் போகிறதுலாம் உண்மையில் அது ஒரு டெரரான விஷயந்தான். அது ஒரு பெரிய அனுபவம். அந்த அனுபவம் இப்போ எனக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஹாப்பியாகவும் இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. இந்த மாதிரி அனுபவங்களை யாரும் நமக்கு கொடுக்கவே முடியாது. எந்த பாட புத்தகத்துலேயும் நம்ம படிக்க முடியாது, எந்த கதை புத்தகத்துலேயும் இதை நம்ம எடுக்க முடியாது. இந்த மாதிரியான அமைப்புகள், நில அமைப்புகள், மக்கள், ஊர், ரோடு, நிர்வாகம் எதுவுமே நம்ம வந்து புத்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட முடியாது. நேரில் அதை பார்க்கும்போது, அதுவும் சாலை மார்க்கமாக பயணத்தில் இதெல்லாம் நான் பார்க்கும்போது அதோடைய அந்த அனுபவம், அறிவே ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக எனக்கு இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்மா என்னன்னு தெரியல. ஆனால் பர்சனலாக எனக்கு அந்த ஒரு விஷயத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது, இது இந்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ போகிறது பாருங்களேன், எங்கே போகுதுன்னே எனக்கே தெரியல. திடீர்னு லெஃப்ட்டுங்குது, ரைட்டுங்குது, 4 கிலோமீட்டரில் லெஃப்ட்டு போங்குது, 3 கிலோமீட்டர் ரைட்டு போகுதுங்குது. ராஞ்சிக்கு போக சொன்னால் ராஞ்சிக்கு போகணும், மெயின் ரோடு ஏதாவது இருந்தால் காட்டணும் கூகுள், இல்லைன்னா இப்போ இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனால் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகுது, நாங்களும் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இது தேவையா? இது வந்து ஹைவேவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
கிராமத்தில் உள்ளவங்க போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது எங்கேனது போகுது, ஒரு ரயில்வே இது. ஆமாம், ரயில்வே பாலத்துக்கு கீழே எங்கே பாருங்கள். இது கிராமத்தில் உள்ளவங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற பாதைகள். இதில் ஹைவேவா, ஆனால் இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. முடியல. அப்பா 2:45 மணி டைம். 2:45. இந்த தாட்டு 2 மணிக்காவது இன்றைக்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன். 2:45 ஹோட்டல் நமஸ்தே ஜார்கந்த். கடை பேரே பார்த்தீங்களா, நமஸ்தே ஜார்கந்த் அப்படின்ட்டு. இது வந்து காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. ஒரு 2 இப்படி எக்ஸ் மாரி ஒரு டேர்னிங் வந்துச்சு. அதில் லெஃப்ட் சைடில் கடை இருக்குது. லெஃப்ட் சைடில் கடை இருக்குனால அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரா மரம் தான். இதுக்கு மரத்துறையே போட்டு வளர்த்துட்ருக்காங்களோ, ஃபுல்லாக மரத்தை வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. எம்டியான பிளேஸை இப்படி ஆக்கிட்டுருக்காங்க. நாங்கள் 3 பேரும் சாப்பிட போகிறோம் இப்போது. இந்த பழம் தான். ஆமாம் ஆமாம், பழத்தை பொறுக்கிட்டு இருந்தாங்களா அது. நல்ல அருமையான தயிர் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நான். ஏன்னா நான் வந்து தயிர் சாதம் சாப்பிடல, வெறும் தயிரை வாங்கி அதில் சீனியை போட்டு லஸ்ஸி மாதிரி சாப்பிட்டுட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் ராஜஸ்தான் ரைட் போகும்போது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் அதை சாப்பிட்டேன். அவங்க 2 பேரும் தயிர் சாப்பாடு, அதாவது தயிர் தனியாக, சாவல் தனியாக, சோறு தனியாக, அது 2 வாங்கி தயிரை உள்ளே போட்டு சாப்பிட்டாங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு தயிர் தான் மெயின். தயிர் இருந்துச்சுன்னா நம்மளை அப்படியே கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும். தால் சிக்கனு அது இதுன்னுட்டு சாப்பிட்றத விட இது பெஸ்ட்டு. இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாகவே நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அவுட்டரில் நார்த் இந்தியா வந்தாலுமே சப்பாத்தி ரொட்டி அப்படி இப்படின்னு சாப்பிடாம இப்படி சாப்பிட்றோம். அது நல்லா ஒரு ஒர்த்தாக இருக்குங்க. தோனியோட வீட்டுக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆகாயமே எங்களை வரவேற்க தயாராகிடுச்சுங்க. கருன்னு ஆயிடுச்சு பாருங்க. ஐயோ மழை அங்கே எங்கேயோ நல்லா பிடிக்குது. இங்கே 1-2 தூறல் தான் உழுது. இன்னும் தோனி வீட்டு அவருடைய தோட்டத்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குது. 14 நிமிஷம் ஆகுமா. ஹைவே ஏறிட்டோம். அது சொல்லல பார்த்தீங்களா. இது வந்து ஏதோ ஒரு ஹைவே. ஆமாம், இந்த ஹைவே ஏறினோடனே டக்குன்னு வந்துட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் சார்ஜ் இல்லை கோப்ரோவில், அதனால் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நாங்கள் ஒரு மேப் போட்டிருக்கிறதே தோனி ஃபார்ம் ஹவுஸ். அதனால் அங்கே போகிறதுக்கு இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது. ஹைவேக்கு பக்கத்துலேயே தான் இருக்குதான். 6.5 கிலோமீட்டர் ரைட்டு திரும்பி கொஞ்சம் உள்ளே போகணும். 5 கிலோமீட்டர் உள்ளே போகணுன்னு வைக்க ஹைவேலேருந்து. மணி வந்து பார்த்திங்கன்னா 3:45 ஆகிடுச்சு. இங்கே நாங்கள் வர்றதுக்கு முதல்ல பிளான் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 காலையில் சம்பல்பூரில் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் 3 ஆச்சு பஞ்சர் ஒட்டிகிட்டு வந்ததுனால. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த காட் ரோடு செக்ஷனில் வந்ததில் லேட் ஆகி போச்சு. 3:30 ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டது 3:45 ஆகிடுச்சு. ஹைவேன்னு நினைக்கிறானுங்களா, டப்புன்னு உள்ளே வரானுங்களப்பா. இப்போ இதெல்லாமே ராஞ்சி ஊர் தான். ராஞ்சி தான் பெரிய ஊராச்சே, அவுட்டர் ஏரியா. தோனியும் அவர்கிட்ட இருக்கிற சூப்பர் பைக்கு, அந்த கிளாசிக் பைக்ஸ் எல்லாம் ஓட்டி பார்க்கணுன்னு இந்த ஹைவேக்கு தான் வரணுங்க. இந்த ஹைவே தான் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஹைவேல வந்து ஓட்டியிருப்பார். அவர் ஓட்டின ஹைவேல அவர் செக் பண்ண அந்த பைக்ஸ் செக் பண்ண அந்த ஹைவேல நானும் போய்கிட்டு இருக்கேன். பெருமை தானே. அவர் கிரிக்கெட்டராக எனக்கு வந்து எப்படின்னு தெரியாது. ஏன்னா நான் கிரிக்கெட் பார்க்குற பர்சன் இல்லை. அவர் வந்து ஒரு கிளாசிக் பைக்ஸு கார்ஸு கலெக்ட் பண்ணுற ஒரு கலெக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ போகிறதும் அதுக்காகத்தான். அவர்கிட்ட இருக்கிற மோட்டார் சைக்கிள் மாதிரி, அவர்கிட்ட இருக்கிற கார்ஸ் மாதிரி யார்கிட்டையுமே கிடையாது. ரொம்ப காஸ்ட்லி ஐட்டத்தெல்லாம் வச்சுருக்காரு. ஸோ அதனால் அதை அது பார்க்க முடியாது. அது இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் நான். மார்க்கெட்டாக இது மழை வர்றதுனால எல்லோரும் பேக் பண்ணுறாங்க. பாவம், தொழில் போச்சு. மழையும் ஒவ்வொரு துளியும் என்ன ஜில்லுன்னு உழுது பாருங்க. அப்பா, உழுற துளிலாம் கையை கட்டாகுது. டேக் ஃப்ளேவரா.
வேறு எவனாவது தோனி ஃபார்ம் ஹவுஸ்னு போட்டு லொக்கேஷன் போட்டிருக்கானா என்னன்னு தெரில. தோனி ஃபார்ம் ஹவுஸ்னு ஒன்றுமே இருக்குது, இதில் காட்டுது லொக்கேஷனு. ஆனால் அதில் ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. கடைகளாக இருக்குது, ஷோரூம் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஒன்று தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், அங்கே யார்கிட்ட விசாரிச்சுட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மழை வேறு வச்சுக்கிட்டு வருது. ஏன் இவ்வளோ இருட்டாச்சு? மழை வந்தால் கூட பரவாயில்ல, இருட்டிட்டு வருது, அதான் பயமாக இருக்குது. காய்ஸ் வந்தாச்சு, தலை தோனி வீட்டுக்கு இதான் இருக்கு பாருங்க. கண்டுபிடிச்சாச்சு. தேசிய கொடி பெருசாக பறக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் தோனியோட வீட்டு வாசல் தான் இருக்குது. தேசிய கொடி பறக்குதா? இதாக இருக்கு பாருங்க. இந்த சிவப்பு கலர் கேட்டு தான் தோனியோட வீடு. வர சிமாலயான்னு போட்டிருக்கல. காய்ஸ் ஃபைனலாக வந்தாச்சு. இதுதான் நம்ம சிஎஸ்கே தலைவர் தோனியோட வீடு பாருங்க. இந்த வீட்டு முன்னாடி நம்ம தமிழ்நாடு பைக்ஸ் டிஎன் பைக்ஸ் 3 டிஎன் பைக்ஸ் வந்து நிற்கிது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் போடுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய விசில் போடுற தோனியோடைய வீடு நான் இருக்குது பாருங்க. தோனி ஆக்சுவலி நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். ஆனால் தோனியோட வீட்டை பார்த்துட்டேன், அதுவும் அவர் ஃபார்ம் ஹவுஸை பார்த்துட்டேன். அவர் வீடு உள்ளே இருக்குது. ஆனால் இங்கே தான் இருக்கிறார் இப்போ. வந்து ஃபார்ம் ஹவுஸு வீடு எல்லாமே இது தான். முன்னாடி கேட்லாம் கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சா, இப்போ பெருசாக போட்டிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் 7 ஏக்கரில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்கிறாரு. அதில் தான் அவருடைய அந்த கிரிக்கெட் ப்ராக்டிஸு நெட் ப்ராக்டிஸ் எல்லாம் இங்கே நடக்குமா. அதே மாதிரி அந்த அவருக்கு ரொம்ப ரேரான கலெக்ஷன் உள்ள அந்த கார்ஸு, பைக்கு, மோட்டார் சைக்கிள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே இங்கே தான் வச்சுருக்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த வீடு வந்து இதை பாருங்கள், இங்கே லோக்கல் ஆளுங்களே வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ கூட ஒரு காரில் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இந்த நம்ம தமிழ்நாடு பைக்கிலேருந்து இங்கே வந்து அது பாருங்கள், டிஎன் பைக்கில் ராஞ்சியில் இருக்கிற தோனி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமாண்ணே, அதான் ஊருக்குள்ளே இருக்குது. அது அவங்க அப்பா அம்மா வீடாக இருக்கும். இது வந்து 2017 இது பண்ணுது. இந்த இடத்த வாங்கி கட்டியிருக்காப்புல. இது பெரிய வீடாக இருக்குல்ல, இங்கே தான் வருவாப்புல. வர சிமாலியா இதுதான் வீட்டோட பேர். தோனி வீடு அவுட் ஃபோக்கஸ் ஆகுது. மழை வர கரெக்டாக மழை வர்ற நேரம் நாங்கள் வந்திருக்கோம். தோனி இப்போ வீட்டில் இல்லையா, அவரோட வீடு, அவர் கேரேஜ் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த அண்ணே பாய் வந்து இப்போ ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கிறாப்புல. பாய், மகேந்திர சிங் தோனி என்ன சாதனையெல்லாம் பண்ணியிருக்காரு? சாதனை கிரிக்கெட்ல பயங்கர சாதனை பண்ணிக்கிறாரு. கிரிக்கெட் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. அதனால நான் என்ன சொல்றது, எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை, இதில் இது மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எதை பற்றி? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே கைஸ், சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கேருந்து பார்க்கவும் முடியல, வீடியோ பார்க்கவும் முடியல, வீடியோ எடுக்கவும் முடியல. கைஸ், நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அன்னம் முடிஞ்சு போச்சாம். தோனி வீட்டில் சாப்பாடு போடலை. மழை வேறு வந்துருச்சுல, பாத்திர மண்டத்தில் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. அதனால் சாப்பிடலை. பக்கத்தில் உள்ள டீ கடையில் போய் அவர் அக்கௌண்ட்டில் குடிச்சிக்கலான்ட்டு போயிட்டோம். இப்போ தோனி அக்கௌண்ட் சொல்லிட்டு டீயை குடிச்சு மட்டும் போயிடுவோம். என்ன மழை விடவே இல்லை. கயாவுக்கு போகலான்னா முடியவே முடியாது. மழை நம்மளை போயா அப்படின்னுருச்சு. இல்லை, கயா இங்கேருந்து 236 கிலோமீட்டர். ஓகே கைஸ், செம்ம டயர்டு. வந்தாச்சு, மழையில் நனைஞ்சிக்கிச்சு எல்லாமே போட்டு. இங்கே வந்து இது என்ன ஊர், ஹிராபாத்தா ஏதோ ஒரு ஊர். இது வந்து கயாவுக்கு முன்னாடி ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது. இதுக்கு மேலே ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே போட்டாச்சு. ஸோ இங்கே உள்ள பார்க்கிங் இருந்துச்சு, பார்க்கிங் பார்த்து தான் போட்டோம். பார்க்கிங்கை கச்சாவாக வச்சுருக்கானுங்க. வேஸ்ட்டு, வேதனைக்கு பிறந்தவங்களா இதாக இருப்பாங்களா போல இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து கயாவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு விடிய காலையில் இங்கேருந்து போகணுன்னு பிளான். ஏன்னா கயா வந்து புத்தகயா, புத்தர் பிறந்த இடத்துக்கு ஒரு அங்கே போக போகிறோம். அதனால் காலையில் விடியாவில் கிளம்பி போய் 9 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளானு. அதனால் காலையில் வீடியோ எடுக்கிற பிளான்லாம் இருக்காது எனக்கு. ஸோ புத்தகையால் போய் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானு டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அன்ஸ்கிரிப்டட் ரைடில் புது கண்டென்ட்லாம் வரப்போகுது. அடுத்து நம்ம வேறு நாட்டுக்கும் போக போகிறோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.